இந்த சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத வசனம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டைக் கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்துப் போடுகிறாள். இந்த வசனம் ஒரு வீட்டின் ஸ்திரீயின் முக்கியத்துவத்தையும் அவள் குடும்பத்தின் மீதும் இல்லத்தின் மீதும் செலுத்தும் ஆழமான தாக்கத்தையும் அழகாக எடுத்துரைக்கிறது. இங்கே வீடு என்பது வெறும் செங்கல் மற்றும் சிமெண்டால் கட்டப்பட்ட கட்டிடம் மட்டுமல்ல. அது அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு குடும்பத்தின் இருப்பிடம். புத்தியுள்ள ஸ்திரீ என்பவள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுகிறாள். அவள் தன் வீட்டை கட்டுகிறாள் என்றால் அவள் அன்பான சூழ்நிலையை உருவாக்குகிறாள். பொறுமையோடும் புரிதலோடும் குடும்பத்தை வழிநடத்துகிறாள். சிக்கல்களை சாதுரியமாக கையாண்டு ஒற்றுமையை நிலைநாட்டுகிறாள். அவளுடைய வார்த்தைகளும் செயல்களும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றன. அவள் ஒரு அமைதியான புகலிடத்தை உருவாக்குகிறாள். அங்கு அனைவரும் வளரவும் பலப்படவும் முடியும். மாறாக புத்தியில்லாத ஸ்திரீ தன் கைகளினாலேயே தன் வீட்டை இடித்துப் போடுகிறாள். இது வன்முறையான செயல்களை மட்டும் குறிப்பதில்லை. மாறாக முட்டாள்தனமான முடிவுகள், பொறாமை, கோபம், புரணி பேசுதல் போன்ற எதிர்மறை குணங்களினால் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகிறாள். அவளுடைய பொறுப்பற்ற பேச்சும் செயலும் அன்புக்கு பதிலாக வெறுப்பையும் அமைதிக்கு பதிலாக குழப்பத்தையும் உருவாக்குகின்றன. இதனால் குடும்ப உறவுகள் பலவீனமடைந்து இறுதியில் சிதைந்து போகின்றன. இந்த வசனம் வெறும் பெண்களுக்கானது மட்டுமல்ல, இது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்முடைய ஞானமான அல்லது முட்டாள்தனமான செயல்கள் நாம் சார்ந்திருக்கும் எந்த ஒரு வீட்டையும், அதாவது அது நமது குடும்பமாக இருக்கலாம், நமது பணியிடமாக இருக்கலாம், அல்லது நமது சமூகமாக இருக்கலாம், அதை கட்டி எழுப்பவோ அல்லது இடித்துப் போடவோ முடியும். இன்று நாம் நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்வோம். நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களை எப்படி பாதிக்கின்றன? நாம் புத்தியுள்ளவர்களாக அன்பையும் அமைதியையும் கட்டி எழுப்புகிறோமா? அல்லது அறியாமையினால் உறவுகளை சிதைக்கிறோமா? நினைவில் கொள்ளுங்கள், ஞானம் என்பது கடவுளிடமிருந்து வரும் பரிசு. நாம் ஜெபத்தின் மூலம் ஞானத்தை நாடி அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கும்போது நம்முடைய வீடுகளை கட்டி எழுப்பும் புத்தியுள்ளவர்களாக நாம் மாற முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். ஆமென்.